இப்போ தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது, என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான தடங்கல்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த குரு பகவான் எப்படி செய்ய போகிறார்? பொதுவாக தனுசு என்பது வில்லு. ஏன்னா போர்க்களத்துக்கு போகிறது தான். இப்போ பெரும்பாலும் முருகன் கூட சண்டை போடும்போது வில்லை வச்சு தானே வெற்றி அடைஞ்சிருக்கார் சூரனை. வில்லால தானே வில்லால தானே சூரனையே வதம் செய்திருக்கிறார். அப்போ அன்றைக்கே இறைவன் வில் கொண்டு வதம் செய்திருக்கிறார் இந்த தமிழ் முருகன் கடவுள். ரொம்ப நல்லவர், நம்ம அண்ணன் தம்பி மாதிரி உள்ளவர். நம்பினவனுக்கு தான் முருகனை நம்பினவன் வாழ்ந்துருவான், அது உறுதி. சின்னப்பாதவர் கூட முருகனை தான் நம்பி இருந்தார், மருதமலை முருகனை. ஆகையால் அந்த தனுசு என்பது 7 பேர் 8 பேர் 9 பேர் 11 பேர் 5 பேர் 4 பேர் 3 பேர் இப்படி அந்த கிரகத்துக்கு தக்கவாறும் அந்த ராசி சின்னத்துக்கு தக்கவாறும் நட்சத்திர அடிப்படைக்கு தக்கவாறும் கரகத்துடைய உச்ச வீடு பகை வீட்டுக்கு தக்கவாறும் பிறந்திருப்பார்கள். என்னடா இவன் வரிசையாக 7 8 அடிக்கிட்டு போகிறான்னு என்ன மாதிரி ஜோசியர்கள் எங்கேயாச்சும் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு பேசிட்டு வச்சிருப்பாங்க. என்ன இந்த ஆள் இப்படி சொல்கிறான் அப்படின்னு. அதுக்கு தான் சொன்ன அந்த விளக்கம் இருக்கட்டும், விட்டுறக்கூடாதுல்ல. ஆமாம், அதில் என்னன்னா தனுசுல பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள், தர்மமானவர்கள், விட்டு கொடுக்கும் நோக்கம் உள்ளவர்கள், உழைப்பாளியாக உள்ளவர்கள், எல்லாரையும் மதிக்க பெற்றவர்கள், பொதுவாகவே காசு பணம் வச்சிக்க தெரியாதவர்கள் இப்படி இருப்பார்கள். அதில் எல்லாரையும் ஒன்றா சொல்லக்கூடாது. தனுசியில் பிறந்ததற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உத்திராட நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு, அது வந்து வளர்ச்சியை தூக்கி கொடுக்கும். பூராடம்னு இருக்கு, வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே இருக்கும். மூலம் ஒன்று இருக்கும், அது ஒரு கண்ணீராகவே இருக்கும், கலக்கத்திலேயே இருப்பார்கள். இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அது. மூலம் வந்து சேரும் ராசிகள் முறையாக சேர்ந்தா ஒரு கோடீஸ்வர பவர் உண்டு தனுசுக்கு. தனுசுக்கு பூராடம் வந்து என்னத்தை தான் மனைவி கணவனோட வாழ்ந்திருந்தாலும் ஒரு தோல்வி பயம் இருக்கும். உத்திராடம் வந்து யாருக்கிட்டையாச்சும் வட்டி கொடுத்து வாங்கிடணும், பொட்டியில் கொண்டு அடக்கணும், ஊருக்குள்ளே உள்ள நலம் பூரா பிடிச்சி விடணும், நாடு பூரா நம்ம கையில் இருக்கணும், நம்ம தான் பெரிய ஆளாக வாழணும், ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க அந்த உத்திராடம் என்பது வந்து அமைதியாக பேசுவாங்க. ஆனால் யாரையும் டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வாயாளவர் என்ன சௌரியமா அப்படின்ட்டு போயிடுவோம். ஏன்னா ரொம்ப சௌரியம் பேசினாக்கா நம்ம டீ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பயத்தோட அந்த மாதிரி உள்ளவர்கள்கிட்ட கடவுளை என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டான். சூப்பர். இந்த மாதிரி உள்ளவர்கிட்ட நீ நான் உள்ள போய் ஆடு மாட்டை ஊற்று மேயி வேலை வெட்டி செய்யி மூட்டை தூக்கு அப்படின்னு விட்டுட்டான். இந்த விட்டவர்களுக்கும் ஒரு காலம் இருக்குது, ஏறி இருப்பவர்களுக்கும் ஒரு காலம் இருக்குது, கண்ணீரை வடிப்பவர்களுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு இந்த இறைவன் இன்னைக்கு அந்த குரு பகவான் முகம் பார்த்துட்டார். சூப்பர். என்னைக்குமே நீ கேணிக்குள்ள இருக்காத, ஏறு கரையே நான் கை கொடுக்குறேன் அப்படின்னு ஏற்று விட்டுட்டார். இன்னைக்கு மூல நட்சத்திரமெல்லாம் இதில் வந்து நிறைய பேர் இந்த தனுசு ராசியில் ஆசிரியராக இருப்பாங்க. பேச்சு திறமை, எதையும் ஒரு வல்லமை, துணிச்சல், ஒரு 4 பேரை சமரசம் பண்ணுறது, பஞ்சாயத்து பண்ணுறது, 4 பேரை வந்து அவங்க அதை சொன்னால் அவங்க கேட்கறது, அந்த மாதிரி நிலையில் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதில் ஒன்று சொன்ன உத்திராடம் ஒன்று, அவர்கள் மட்டும் பேசும்போதே காசு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ராசிக்காரர்கள். இன்னும் ஆளு காசு கொடுப்பானா அன்னைக்கு பஞ்சாயத்தில் வருமா வராதா இன்னைக்கு அவ்வளோதானா உள்ளவர்கள். நான் ஒரு கட்டத்தில் அனுபவப்பட்டு விட்டேன், அதனால தான் இதையும் கொடுத்துருக்கேன். அதனால பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு ராசி பலன் கல்யாணம் காட்சி பண்ணும்போது கூட நட்சத்திர பலனை பார்த்து, ராசியை பார்த்து, அந்த இணை சோடி துணை சோடியை பார்த்து திருமணம் பண்ணுவதில் தான் லாபம் இருக்கு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் கடகராசியில் திருமணம் முடிச்சிருந்தால் கோடி கணக்கில் ஒரு வாழ்க்கை வரும், தெரியுதா? அதே நேரங்களில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடிப்படை இருக்குது. இப்போ வந்து சில நட்சத்திரங்கள் சில நட்சத்திரத்துக்கு சோடி இருக்கும். இப்போ வந்து சொல்லுவான் மான் யாரையும் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அப்போ மான்கிறது யார்? நான் அனிசம், மான் தானே. அப்போ எங்கே இருக்கணும்? அதுக்குள்ள ஜோடி இருக்கும். இப்போ வந்து ரேவதி யானை, அது எங்கே இருக்கும்? அஸ்வினி நட்சத்திரமும் யானை தான், எங்கள் மேசராசியில். இப்படி
பகை கிரகம் இல்லாமல் நல்ல கிரகத்தோடு இணை கிரகத்தோடு அங்கே எல்லாமே சாஸ்திரப்படி ஒரு காலங்களில் எழுதி வச்சிருக்கான் பகவான். அந்த காலத்து ஐயர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ தொழிலெலாம் எப்படி இருக்கும் தனுசுக்கு? தனுசுக்கு தொழில் போய் தொட்டதெல்லாம் தொடங்கும், நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். பதவிகள் சில அது கொஞ்சம் நடுத்தரமாக அமைஞ்சிருந்தாலும் பட்டம் பெறுவார்கள். கவர்மெண்ட் பதவி அதிகாரம் கொடுக்கும். நிறைய பேர் நான் சொன்னேன் ஆசிரியர்களாக இருப்பார்கள். நிறைய பேர் பெரும்படியான ஒரு பேங்குகளில் பெரும் ஒரு அதிகாரியாக இருப்பாங்க. 100 பேர் கேட்குற அளவுக்கு ஒரு ஷீட்டில் இருந்து அவர்கள் பேசும் தன்மை இன்று அந்த தனுசு ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரத்துக்கு உட்பட்டவர்கள் இருப்பாங்க. வெளிப்பழக்கம் உண்டு, செல்வாக்கு உண்டு, மரியாதை உண்டு, அந்தஸ்து உண்டு. எல்லாரும் ஏற்றுக்கிறது மாதிரியும் ஒரு நல்ல ஒரு பக்குவத்தோடவும் எல்லாரையும் ஒரு அரவணையோடு வச்சுக்கிற அளவுக்கு அந்த ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு 2-3 வருஷங்கள் கஷ்ட சூழ்நிலை அப்படின்னா 8.25 வருடங்கள் அவர்கள் பெரும்படியான கஷ்டத்தை அடங்கி விட்டார்கள். இந்த குரு பகவான் இன்று அவர்களுக்கு நல்ல இடத்தை ஒரு வழிவகுத்து கொடுப்பார்கள். ஒரே காரணம் சொல்கிறேன், இந்த தனுசு ராசி தன்னுடைய விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடாக வருவதால் தனகாரன் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த வீட்டோட அடிப்படை குரு வீடு. அப்போ மீனமும் அந்த தனுசியும் குரு வீடு என்பதால் இந்த 5ஆம் வீடாக இருக்கிறதும் குரு தான். விருச்சகத்துக்கு 2ஆம் இடம் இருப்பதும் குரு தான். அப்போ இந்த குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறது. குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு பலன், பவர், பற்றுதல், பலாபலன் கிடைக்கும். பலாபலம் மாதிரி இனிக்கும். அப்படி இருக்கு. ஆனால் இந்த வருடத்தின் நிலைகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே செழிப்பாக, வெற்றியாக, வெளிநாடு பிரயாணம் சென்றவர்களும் லாபம், இது அதிகாரபூர்வமான கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர்களுக்கும் லாபம், மதிப்பு கூடும். அதே நேரத்தில் ஏதாவது சொந்த தொழில் செய்கிறவர்கள், பெரும்படியான நெல்லி வியாபாரி, பெரும்படியான 10 லாரி வச்சு செய்கிறவர்கள், பெரிய மில்லு வச்சு செய்கிறவர்கள், இந்த மதுக்கூரில் கூட எஸ்எஸ்பின்னு ஒரு 5-6 மில்லு வச்சு செட்டியார்கள் செஞ்சு கொண்டு இருக்கார்கள். நல்ல நேர்மையானவர்கள், நான் சந்தோஷப்படுறேன். அவர் மாதிரி உள்ளவர்களும் இருப்பார்கள். ஆனால் தென்னஞ்சோலை வைத்திருக்கிறவர்கள், நீர்நிலம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாருக்குமே சகல தானியங்களிலும் அவர்களுடைய தராதரங்கள்லையும் முன்னேற்றம் உண்டு, பின்வாங்க மாட்டார்கள். சூப்பர். இன்னைக்கு 7-8 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் அவர்கள் சந்தோஷமாக எல்லாரும் முகத்திலையும் ஒரு செழிப்பும் ஒரு கலையும் இருக்கும் என்பதை இதை உத்தேசமாக சொல்லவில்லை, உறுதியாக சொல்கிறேன். சூப்பர்.